அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் பார்க்குறோம். இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமல்லாமல் தமிழக அரசால் நடத்தப்படும் அனைத்து விதமான தமிழ் தகுதி தேர்வு மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வுக்கான பாடக்குறிப்புகள், டிஎன்எஸ்யூஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தமிழ் பாடக்குறிப்புகள் தேவைப்படுது. ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற அனைத்து விதத்துக்கும் தேவைப்படுவதால் இதுவும் ஒரு புறம் பார்க்குறோம். அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகள், அடுத்ததாக ஆப்டிடியூடு, இதுவும் ஒவ்வொரு புறமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு இயல் 2. இதுக்கு முன்னாடி 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்துட்டு அது தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும். நம்முடைய அகாடமி சார்பாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெட்டீரியல் நிறைய நண்பர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் அதுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பேஜுக்கு ₹1.50 வீதம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு மெட்டீரியல் இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, நம்முடைய சேனலை ஒரு நபர் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு 10 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு 10 வீடியோவை அவங்க ப்ளே பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும், முழுவதுமாக பார்த்துருந்து அதற்கான ப்ரூஃபை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதற்கு உடன்பட்டு இதை உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணிவிட்டு ப்ரூஃப் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் நாங்கள் அனுப்புகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு இயல் 2 உரைநடை. கேட்கிறதா என் குரல், அதாவது காற்று பேசுவது போல இந்த உரைநடை பகுதி அமைந்திருக்கும். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறிய நூல் தொல்காப்பியர். தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் தொல்காப்பியர் சொல்லியிருப்பாங்க. மூச்சு பயிற்சி வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் கூறியுள்ளார். வாயு வழக்கம் அறிந்து தெரிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். பிற்கால அவ்வை அவங்க வாயுதாரணை அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 4 புறங்களில் இருந்து வீசக்கூடிய காற்றை எப்படிலாம் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். கிழக்கு, அதாவது கிழக்கு அப்படின்னா குணக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல். மேற்கு அப்படின்னா குடக்கு, மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை. வடக்கு அப்படின்னா வாடை, வடக்கிலிருந்து வீசுவது வாடை காற்று என்றும், பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் இதை குளிர்ச்சியான ஊதை காற்று அப்படின்னு சொல்றாங்க. தெற்கிலிருந்து வீசுவது தென்றல். வடக்கு வாடை, தெற்கு தென்றல், மேற்கு கோடை, கிழக்கு கொண்டல் அப்படின்னு 4 புறமும் வீசக்கூடிய காற்றை நம்ம பிரிக்கலாம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலம்பு, சிலப்பதிகாரம். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின் உதிர் தென்றலே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. இந்த நூலின் ஆசிரியர் பலபட்டடை சொக்கநாத புலவர். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. புறநானூறு. இப்பாடல் கரிகால் பெருவளத்தானை புலவர் வெண்ணிய குயத்தியார் அவங்க பாடியிருப்பாங்க. அடுத்ததாக ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்றால் என்ன, அது பற்றிய குறிப்புகள். ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவங்க கிரேக்க மாலுமி. இவங்க வாழ்ந்த காலம் கிபி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியது தான் இந்த ஹிப்பாலஸ். பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய முறையை கண்டுபிடிச்சவர் தான் இந்த ஹிப்பாலஸ் அவர்கள். இப்பருவக்காற்றுக்கு யவனர்கள் ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டனர்.
இதன் விளைவாக யவன கடல் வணிகம் பெருகிற்று. தமிழ்நாட்டுடன் யவன கடல் வணிகம் பெருகிற்று. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பரில் வீசும். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டு நவம்பரில் வீசும். இந்தியாவுக்கு 70 விழுக்காடு மழையளவு தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறது. காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனார் அவங்க புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க. காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனார் புறநானூறில் கூறியுள்ளார். மதுரை இளநாகனார் அவர்கள் புறநானூற்றில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்கிறார். காற்றாலை மின் உற்பத்தியில் உலகில் இந்தியா 5ஆம் இடமும் இந்தியாவில் தமிழகம் முதலிடமும் பெறுகிறது. காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடம். உலகில் காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடம். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைகிறது என்று யுனிசெஃப் நிறுவனம் கூறியுள்ளது. ஒரு மணிக்கு மனிதர்கள் 12 முதல் 18 முறை மூச்சு காற்றை விடுகிறார்கள். உலக காற்று தினம் ஜூன் 15. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்று பாடியவர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி அவர்கள். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று தனிநாயகம் அடிகள் தன்னுடைய ஒன்றே குலம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செய்யுள் காற்றேவா எனும் தலைப்பில் பாடல் வரிகள். காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு என்று பாடியவர் பாரதி. காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்ற நல்லொளி தருமாறு நன்றாக வீசு என்று பாடியதும் பாரதி. இப்பாடலில் உள்ள பொருள்கள் மயிலுறுத்த அப்படின்னா மங்கச்சை, லயத்துடன் சீராக, பிராணரசம் உயிர் வலி. பாரதி குறிப்புகள். இவருடைய சிறப்பு பெயர்கள் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, எட்டயபுர ஏந்தல், பாட்டுக்கூறு புலவன். இவர் எழுதிய காவியங்கள் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். குழந்தைகளுக்கான நூல்கள் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. நடத்திய இதழ்கள் இந்தியா, சுதேசமித்திரன். தெரிந்து கொள்வோம். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம்தான் வசன கவிதை. இது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி அதாவது ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதி இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தது. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட என்று பாடியவர் பாரதி அவர்கள். அடுத்ததாக 2வது செய்யுள் முல்லைப்பாட்டு. ஆசிரியர் நப்பூதனார். பாடல் வரிகள். நனந்தலை உலகம் வளையி நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. பாடியவர் நப்பூதனார். இப்பாடலில் உள்ள பொருள்கள். நனந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம், நேமி என்றால் வலம்புரி சங்கு, கோடு மலை, கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நறுவி நறுமணமுடைய மலர்கள், தூவி என்றால் தூவி, விருச்சி நற்சொல், சுவல் தோல். இலக்கண குறிப்பு. மூதூர் பண்புத்தொகை, உருதுயர் வினைத்தொகை,
கை தொழுது என்றால் கையால் தொழுது, மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை உரிச்சொல் தொடர். பகுபத உறுப்பிலக்கணம் பொறித்த, பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ, இத்து கூட்டல் அ. பொறி பகுதி, இத்து சந்தி, இரண்டாவதாக வர இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. நூல் குறிப்பு முல்லைப்பாட்டு. இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 103 அடிகளை கொண்டது. ஆசிரியப்பாவால் ஆனது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா இந்த முல்லைப்பாட்டு. ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகர் மகனார் நப்பூதனார். பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன அப்படின்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படிங்கிற அறிவியல் தத்துவத்தை உடையதுதான் இந்த பாடல். பாடு இமிழ் பனிக்கடல் பருகி. அடுத்ததாக விருச்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். இதுதான் தமிழ்ல விருச்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக விரிவானம். புயலிலே ஒரு தோணி என்ற தலைப்பில் பா. சிங்காரம் எழுதியது. இந்த பா. சிங்காரம் புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர் தான் இவர் இந்தோனேசியாவில், அதாவது மொபின் நகரில் இருந்தபோது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தது. இவரின் அனுபவங்களோடு சில கற்பனை கலந்த கதை தான் இந்த புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற பகுதி. இதில் ஒரு பயணம் செய்த கப்பலுடைய தலைமை மாலுமியுடைய பெயர் என்ன? கப்பித்தான். அந்த கப்பலுடைய பெயர் என்னன்னா தொங்கான். பறவை மீன், அவுலியா மீன், இது எல்லாமே மீன் வகைகள். பிளவான் அப்படிங்கிறது இந்தோனேசியாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற இடம் பிளவான். புயலுக்கு பெயர் சூட்டும் முறை எவ்வாறு உருவானது? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000ஆம் ஆண்டு முதல் தொடங்கியது. தில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் வானிலை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர் முதல் புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டது. சார்க் அமைப்பில் உள்ள வங்கதேசம், மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், தாய்லாந்து, இலங்கை ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இலங்கை சார்பாக கஜா, தாய்லாந்து சார்பாக பெய்டி அப்படிங்கிற பெயர் வச்சிருந்திருப்பாங்க. இந்த புயல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. அடுத்ததாக இந்தியா சார்பில் கொடுத்தது அக்னி, ஆகாஷ், பிஜிலி, அப்புறம் ஜல் அப்படின்னா 4 பூதங்கள் அப்படின்னும், லெகர் அப்படின்னா அலை அப்படின்னும், மேக், சாகர், வாயு அப்படிங்கிற பெயர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பெரும்பாலான பெயர்கள் பெயர் வச்சாச்சு. அடுத்ததாக இடம்புரி வலம்புரி புயல்கள். நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். இடம்புரி புயல்கள் வீசும் நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், சீனா, வங்கக்கடல். இங்கெல்லாம் இடம்புரி புயல்கள் வீசும் நாடுகள். வலம்புரி புயல்கள் வீசும் நாடுகள் என்னென்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை, ஹவாய் தீவு, இங்கெல்லாம் வலம்புரி புயல்கள் வீசும். பிரெஞ்சு கணித மேதை காஸ்போர்ட் குஸ்டாவ் கொரியாலிசிஸ் இவ்விரு சுழற்சியை 1835 கண்டுபிடித்ததால் இதனை கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் குறிப்பு பா. சிங்காரம். இவருடைய காலம் 1920 முதல் 1997 வரை. ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கம்புணரி. வேலைக்காக இந்தோனேஷியா சென்று இருந்தார்.
புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா இந்த புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற புதினம் தான். கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கமே இப்பாடப்பகுதி. மீண்டும் இந்தியா தினத்தந்தி நாளிதழில் இவர் வேலை செஞ்சிருப்பாரு. தன் 7.5 லட்சத்தை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். அன்றைய காலத்தில் தன்னிடம் இருந்த 7.5 லட்சத்தை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். அறிவோம். பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்ற பாடல் வரிகள் அகநானூறில் உள்ளது. இதில் குறிப்பிடப்பட்ட இந்த கொல்லி அப்படிங்கிறது கொல்லிமலையை குறிக்கும். இந்த கொல்லிமலை எங்கே அப்படி இருக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும். இந்த தமிழ் தகுதி தேர்வானது டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மாதிரியாகவும் அதற்கான பாடத்திட்டம் தனியாக இருக்கும். டிஆர்பிக்கு தனி பாடத்திட்டம். தமிழ் தகுதி தேர்வுன்னு பெயர் ஒன்றாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு அதனுடைய குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இது போன்ற பதவிகளுக்கு அதுக்கு தனியாக தமிழ் தகுதி தேர்வும், ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தனி தகுதி தேர்வும் அதற்கான தனி பாடத்திட்டமும் இருக்குது. ரெண்டுமே ஒன்றல்ல, ரெண்டும் வெவ்வேறு. இதில் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் எளிமையாக இருக்கும். ஆனால் டிஆர்பியில் வச்சிருக்கக்கூடியது இது வரைக்கும் 2-3 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. தமிழ் தகுதி தேர்வு, அந்த தேர்வு ஆனது 10ஆம் வகுப்பில் உள்ள பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் இருந்து தான் வினாக்கள் முழுவதும் இருக்கும். எதிர்காலத்தில் மற்ற வகுப்புகள் வருமா அப்படின்னு தெரியல. ஆனால் டிஆர்பியால் நடத்தப்படக்கூடிய தமிழ் தகுதி தேர்வானது முழுவதுமாக 10ஆம் வகுப்பில் உள்ள பாடப்புத்தகத்திலிருந்து வினாக்கள் நேரடியாக தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான கேட்கப்பட்ட வினாக்களின் காணொலியை நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அடுத்தடுத்து இதே போல தான் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு. அப்போ 10ஆம் வகுப்பு மிக முக்கியமானது. அடுத்ததாக கற்கண்டு தொகைநிலைத்தொடர். தொகைநிலைத்தொடர் என்றால் என்ன? பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அப்படின்னா மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனைத்தான் நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். தொகைநிலை தொடர்கள் மொத்தம் 6 வகைப்படும். அதனுடைய வகை இதே அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தொகாநிலை தொடர். இதனுடைய எதிர்பதம் தொகைநிலை தொடர் 6 வகையும் தொகாநிலை தொடர் 9 வகையும் படும். இப்போ இந்த வகுப்புல நாம தொகைநிலை தொடர்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவான விளக்கங்களுடன் எடுத்துக்காட்டுகளுடன் பார்க்கலாம். முதல்ல வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை இவை தொகைநிலை தொடர்களின் வகைகள். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வேற்றுமை தொகை. 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் என்ன? மொத்தம் 8 வேற்றுமை இருக்கும். அதில் முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு இல்லை. மீதமுள்ள 6 வேற்றுமை உருபுகள். இது 2, 3, 4, 5, 6, 7 7 வேற்றுமை 8 வேற்றுமையில் 6 வேற்றுமை உருபுகள் மட்டும் இருக்கும். ஐயாள்கு இன்னது கண் மறைந்து பொருள் தருவது தான் இந்த வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா திருவாசகம் படித்தான். சரிங்களா? இங்க ஐ அப்படிங்கிறது என்னவா வந்திருக்கு? மறைந்து வந்திருக்கு. மறைந்து வந்தால் தொகைநிலை தொடர், நேரடியாக வந்தால் அது தொகாநிலை தொடர். அது தொகாநிலை தொடர் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அப்ப திருவாசகம் படித்தான் அப்படிங்கிறது ஐ மறைந்து வந்துள்ளதால் இது 2ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கினான் என்றால் தலையால் வணங்கினான் 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான், மதுரை சென்றார். சிதம்பரத்திற்கு சென்றான், மதுரைக்கு சென்றான். ஐ மறைந்து வந்துள்ளது 4ஆம் வேற்றுமை தொகை. மலைவீழ் அருவி என்றால் மலையின் கண் வீழ் அருவி, மலையின் வீழ் அருவி 5ஆம் வேற்றுமை தொகை. அடுத்ததாக கம்பர் பாடல் அப்படிங்கிறது யாருடைய பாடல்? கம்பரது பாடல். அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. மலை குகை என்றால் மலையின் கண் குகை என்று
7ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. இவைதான் வேற்றுமை தொகைகள். அந்த வேற்றுமை தொகையின் ஒரு உட்பிரிவு தான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் அதுக்கு முன்னாடி உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது. எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன், இதுவும் வேற்றுமை தொகையே. வேற்றுமை தொகையில ஒரு உட்பிரிவு தான் இது. தேர்ப்பாகன் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வேற்றுமை தொகையே. அடுத்தது இந்த உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா என்ன? 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. பால் குடம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன? பால் குடம் அப்படிங்கிறது அதனுடைய பேக்ரவுண்ட்ல வேர்டு எப்படி இருக்கும்? பாலை கொண்ட குடம், பால் இருப்பதால் பாலை கொண்ட குடம், பால் குடம். அது பால் இல்லை அப்படின்னா அது வெறும் குடம் தான். பால் இருப்பதால் அது பாலை கொண்ட குடமாக இருப்பதால் அது பால் குடம். இதை தான் என்னன்னு சொல்றோம்? ஐ அப்படிங்கிறது மறைந்து வந்துள்ளதால் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உடன் தொக்க தொகைக்கு தான் நம்ம இங்கே இது டெஃபினேஷன் பார்த்தோம். தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது தான் இந்த வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்ததாக 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னா என்ன? எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. இதே நம்ம 3ஆம் வேற்றுமையுடைய உருபு என்னன்னு பார்த்துருப்போம். 3ஆம் வேற்றுமைக்கு என்ன சொல்றோம்? தலை வணங்கு அப்படின்னா தலையால் வணங்கு. இது 3ஆம் வேற்றுமை தொகை. இங்கு பார்க்கக்கூடியது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலை அப்படின்னா என்ன? பொன்னால் ஆகிய சிலை. 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதுபோல 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்ன? எடுத்துக்காட்டு மாட்டு கொட்டகை அப்படின்னா என்ன? மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை தான் மாட்டு கொட்டகை. தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு தமிழ் தொண்டு என்று இதுபோல உடன் தொக்க தொகைகளை பிரித்து பொருள் கொள்ளலாம். அடுத்ததாக தொகை நிலை தொடரில் 2ஆவதாக நம்ம பார்க்க இருப்பதுதான் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வருவதுதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். நன்னூல் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூல் சொல்லியிருக்கோம். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது வீசு தென்றல், கொள்களிறு, ஆடு கொடி, வளர் தமிழ். இங்க பார்த்தோம் அப்படின்னா வீசு, கொல், ஆடு, வளர் என்பவை வினை பகுதிகள். ஒவ்வொரு வாக்கியத்திலும் முதல் எழுவாய் அப்படிங்கிறது வினை தொகைகள், வினை பகுதிகள். இவை முறையே தென்றல், களிறு, கொடி, தமிழ் அப்படிங்கிற சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வினை தொகைகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன. மேலும் இவை ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி என்று முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருவதுதான் இந்த வினைத்தொகை. வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே இவை அமையும். முதல்ல வினை பகுதி இருக்கும், அடுத்ததாக பெயர் சொல் அமைந்திருக்கும். இதுதான் வினைத்தொகை உடைய பொது வடிவம். 3ஆவதாக பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவதுதான் இந்த பண்பு தொகை. எடுத்துக்காட்டு வெண்ணிலவு, கருங்குவளை, செங்காந்தல், இன்மொழி. இதில் வெண்மை, கருமை என்னும் பண்புகள் நிலவு, குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன. அதுபோல மற்ற வார்த்தைகளுக்கும் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆன, ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வெண்மையான நிலவு, கருமையான குவளை என்னும் பொருள்களை உருவாக்குகின்றன. இதுதான் பண்பு தொகையில் சொல்றோம். பண்பு தொகையினுடைய ஒரு உட்பிரிவை பார்க்குறோம். இரு பெயரெட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் சொல்லு உருபு மறைந்து வருவது. ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது
இருபெயரெட்டு பண்புத்தொகை. எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா பனை மரம். பனைமரம் என்ன? இப்போ வரையறையோடு கம்பேர் பண்ணுங்க. சிறப்பு பெயர் மரம், பொது பெயர். சிறப்பு பெயர் அப்படிங்கிறது மரங்களில் ஒரு சிறப்பு பெயர், சிறப்பு தனிப்பட்ட மரம். பனை அப்படிங்கிறது பொதுவானது கிடையாது, அது மரங்களில் ஒரு வகை பனை மரம் அப்படிங்கிறது. இது சிறப்பு பெயர். பொது பெயர் என்ன? மரம் அப்படிங்கிறது. அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை மறைந்து வருவது அப்படின்னா என்ன? பனையால் ஆகிய மரம், மார்கழியால் ஆன திங்கள், சாரையால் ஆன பாம்பு, இப்படிதான் பொருள் கொள்ளுவோம். பனையாகிய மரம் என விரியும். மரம் என்பது பொது பெயர், பனை என்பது மரங்களில் ஒன்றினை குறிக்கும் சிறப்பு பெயர். இதுதான் இரு பெயரெட்டு பண்பு தொகை. நான்காவதாக உவமை தொகை. உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது. என்னென்ன உவம உருபுகள்? போல, புறைய, அப்படிலாம் புறைய அப்படிங்கிற வார்த்தை வரும். போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வரும். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மலர் விழி, மலர் போன்ற விழி. இங்கு மலர் அப்படிங்கிறது உவமையை குறிக்கும், விழி என்பது உவமேயத்தை குறிக்கும். இதே போல மலர்க்கை அப்படிங்கிற வார்த்தையை நாம பிரித்து பொருள் கொள்ள முடியும். ஐந்தாவதாக உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தந்தா அது உம்மை தொகை அப்படின்னு சொல்றோம். இது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறது தான். அந்த அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும். தாய் சேய் அப்படின்னா தாயும் சேயும். இரவு பகல், இரவும் பகலும். அப்ப அண்ணன் தம்பி அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும். அதனால இதை என்னன்னு சொல்றோம்? உம்மை தொகை அப்படின்னு சொல்றோம். இதோடைய உட்பிரிவுல ஒன்று பார்க்குறோம். என்ன அப்படின்னா எண்ணும்மை அப்படிங்கிறது. எண்ணும்மை அப்படிங்கிறது என்ன? அந்த அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்திருந்துச்சுன்னா அதை எண்ணும்மை அப்படின்னு சொல்றோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்படையாக வருவது என்ன அப்படின்னா எண்ணும்மை. இதே ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இதுல வரும்போது அதை முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்படையாக வருவது எண்ணும்மை. படிப்போம் ஒரு வார்த்தையில மட்டும் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படிங்கிறது முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எண்ணுமை அப்படிங்கிறது இரவும் பகலும். கடைசி வார்த்தை எப்படி இருக்கும்? அப்படின்று முடியும். அடுத்ததாக இறுதியாக அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். அன்மொழி தொகை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னென்ன இப்ப நம்ம மேல பார்த்ததுல எதுவுமே இல்லாமல் என்னென்னலாம் பார்த்தோம்? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவதற்கு பெயர் தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். அன்மொழி தொகையை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். எடுத்துக்காட்டு பொற்றொடி வந்தால் அப்படின்னா என்ன? தொடி என்றால் இங்கு வளையல் என்று பொருள். அடுத்தது சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது இந்த அன்மொழி தொகைக்கான எடுத்துக்காட்டுகள். இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்து பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருபும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும்.
அடுத்ததாக புக் பேக் கொஸ்டின்ஸ். உணவுக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என்று பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? இப்பாடல்ல எதுகை, மோனை, இயைபு, உவமை, உருவகம் இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும்பொழுது என்ன வருது அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல உருவகம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். உருவகம்னா வரையறை பார்க்குறோம். உவமை, உருவகம் ரெண்டு என்ன? மலர் விழி, விழி மலர், மலர் போன்ற விழி அப்படிங்கிறது உவமை, உருவகம். அது போன்ற வார்த்தைகள் இங்கே இருக்குதான்னு பார்க்குறோம். அது எதுவும் இல்லை. அப்போ உவமையும் இல்லை, உருவகமும் இல்லை. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிடலாம்? முதல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். கொடுக்கப்பட்டதில் உவமை இல்லை, உருவகம் இல்லை. அடுத்ததாக பார்க்குறோம் மோனை, எதுகை, இயைபு, முரண். இது 4 பார்க்குறோம். இயைபு இருக்குதான்னு பார்க்குறோம். இயைபு தொடை அப்படின்னா என்ன? ரைமிங் வேர்டு. பாடுகிறோம், கூறுகிறோம் அப்படிங்கிறது இயைபு. இயைபு இதில் இருக்கு. இது பாடுகிறோம், கூறுகிறோம், ரைமிங் வேர்ட்ஸ். சரி, இயைபு கூட வேற என்ன? முரண் இருக்கா? முரண்னா பாடுகிறோம், அதாவது ஓடினோம், அதுக்கு ஆப்போசிட் ஓடவில்லை அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ அந்த மாதிரியான முரண் தொடை இருக்குதான்னு பார்க்குறோம். ஒரு வார்த்தைக்கு அதற்கு எதிர் வார்த்தை இருக்குதான்னு பார்க்குறோம். அப்படி எதுவும் இல்லை. அப்போ இயைபு இருந்தாலும் எது இல்லை? முரண் இல்லை. அப்போ 3 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா அடுத்ததாக 1 தான் இருக்கு. எதுகை, மோனை. எதுகைன்னா என்ன? ஒரு அடியிலேயோ சீர்லேயோ முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எதுகை அப்படிங்கிற இரண்டாம் எழுத்தை பாருங்க. உனக்கு, உனக்கு இருக்குதா இரண்டாம் எழுத்து? ஒரு வார்த்தையா, அதாவது அடியில் இருந்தாலும் சரி, சீரில் இருந்தாலும் சரி. அப்போ என்ன இருக்கு? எதுகை இருக்கு. சரி, அடுத்ததா மோனை இருக்குதான்னு பாருங்க. உ, உ. மோனை என்றால் முதல் எழுத்து இருக்குதா? அப்போ இதுல மோனை, எதுகை அப்படிங்கிற நயங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் ஆ சரியான விடை. அடுத்ததாக செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதியை உலக காற்று தினமாக கொண்டாடுகிறோம். சரியா கூற்று? சரிதான். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் வகிக்கிறது. அப்படியா? 2ஆம் இடமா? இல்லை. காற்றாலை உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. 3வதாக காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல்கனி கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஆமாம், சரிதான். அப்போ 3 தொடர்களில் தொடர் 1ம் 3ம் சரியானது. இது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 1ம் 3ம் சரியானது. ஆப்ஷன் சரியான விடை. 3வதாக பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எது? பார்த்துருந்தோம் ஏற்கனவே. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படிங்கிறது தான் இதனுடைய அறிவியல் செய்தி. பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறது எது? பண்பு தொகையா, ஊமை தொகையா, அன்மொழி தொகையா, உண்மை தொகையா? அப்படின்னா பெரிய மீசை, முறுக்கு மீசை, பொற்றொடி வந்தால் இது எல்லாமே எது? அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா என்ன? வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உரிச்சொல், உண்மை தொகை இவை எல்லாம் வராதது என்னன்னு சொல்றோம்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக 5வதாக பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. நம்ம தெரிஞ்ச விடையை முதல்ல கம்பேர் பண்ணுவோம். என்ன அப்படின்னா தென்றல் அப்படிங்கிறதுனா எங்கேருந்து வரக்கூடியது? தென்றல் என்பது தெற்கு. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தெற்கு. அப்போ ஈக்கு ஆப்ஷன் 2 ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறோம். ஆப்ஷன் 2 எது இதில் இருக்கு? 2வது ஆப்ஷன்லையும் 4வது ஆப்ஷன்லையும் இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்ததாக நம்ம என்ன சொல்லுவோம்? எதற்கு வரும்? வாடை அப்படின்னா என்ன? தென்றல் அப்படின்னா தெற்கு, வாடை என்றால் வடக்கு. அடுத்ததை கம்பேர் பண்ணுங்க. வாடை தெற்கு. அப்போ 3வதாக 3க்கு 4 வந்திருக்குதான்னு பாருங்க. இது 2 ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ இது ஆன்சர். அப்போ முதல்ல கொண்டல் அப்படிங்கிறது கிழக்கு, கோடை அப்படிங்கிறது மேற்கு, வாடை என்பது வடக்கு, தென்றல் என்பது தெற்கு.
அடுத்ததாக மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று பாடியவர் அப்துல் ரகுமான். மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்கவும். இன்சொல் எழுகதிர், கீரிப்பாம்பு, பூங்குழல், வந்தாள், மலை வாழ்வார், முத்துப்பல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதனுடைய தொகை சொற்களாக நம்ம பிரித்து எழுதுறோம். என்னன்னா, முதல்ல இன்சொல் அப்படின்னா என்ன, இதனுடைய இலக்கண குறிப்பு பண்பு தொகை. இனிமையான சொல் அப்படிங்கிறது தான் பொருள். அப்ப இனிமையான சொல் கூறுதல் சான்றோர்க்கு அழகு. எழுகதிர் என்பது வினைத்தொகை. கடலின் நடுவே தோன்றும் எழுகதிரின் அழகே அழகு, எழுகதிர். கீரி பாம்பு, இது உம்மை தொகை. கீரியும் பாம்பும் வெளிப்படையாக வந்திருந்தால் எண்ணும்மை, மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. அப்ப பகைவர்கள் எப்போதும் கீரியும் பாம்பும் போல் இருப்பார்கள். பூங்குழல் வந்தாள், அன்மொழி தொகை. பூ போன்ற கூந்தலுடைய பெண் வந்தாள் அப்படிங்கிறது தான் பூங்குழல் வந்தாள். மலை வாழ்வார், ஏழாம் வேற்றுமை தொகை. என்ன அப்படின்னா, பழங்குடியினர் மலையின் கண் வாழ்வார், மலையின் கண் வாழ்வார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். முத்துப்பல் அப்படின்னா என்ன, உவமை தொகை. முத்து போன்ற பல், முத்து போல் பல். வெண்மதியின் முத்துப்பல் மேலும் அவளுக்கு அழகு சேர்க்கிறது என்பது வாக்கியம். அடுத்ததாக பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகள். பூ உண்டு, ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டார்க்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் எது அப்படின்னா, ஆலமலர், பலாமலர். மலர் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் இது தான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் தான் இதை சொல்றோம். எது சுள்ளி மலர், பாங்கர் மலர். அடுத்தது, அகவிதழ் முதலிய உறுப்புகளில் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் அத்தி, ஆலம், கொழிஞ்சி, பலா. பயன்பாடு, நாற்றம், மக்களது விருப்பில் இடம்பெறாமை, பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகுபவை. நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியி பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. இதுதான் அதுக்கு எடுத்துக்கிட்டு. பயன்பாடு, நாற்றம், மக்களது விருப்பில் இடம்பெறாமை, பொதுவில் ஒதுக்கப்பட்டமை தான் இந்த மலர்கள். அடுத்ததாக, இனிமையான இலுப்பை பூக்களை கரடிகள் உண்ணும். பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். இந்த தகவலை சொன்னது யார் அப்படின்னா, கோவை இளஞ்சேரன் அவர்கள். அடுத்ததாக, இதில் இருக்கக்கூடியது முக்கியத்துவம் இல்லை. இதை நீ என்ன பண்ணலாம், மெட்டீரியல் வாங்குறவங்க சேர்த்து பாருங்க. அடுத்தது, பொருள் அகராதியில் காண்க. அகன் சுடர் அப்படின்னா சூரியன் விரிந்து சுடர். அகன்ற சுடர் அப்படிங்கிறது அகன் சுடர். விரிந்த சுடர், விரிந்துன்னு சொல்றதுக்கு பதிலாக விரிந்த சுடர், அகன்ற சுடர் என்று பொருள் கொள்ளலாம். ஆற்களி என்றால் கடல், மழை, ஆறாவரம், பேரொளி, வெள்ளம். கட்புல் என்றால் பறவை மற்றும் ஒரு புலவனை குறிக்கும். கொடுவாய் என்றால் புலி, வளைந்த வாய், பழிச்சொல். திருவில் என்றால் வானவில், இந்திரவில் அப்படிங்கிறது. அடுத்ததாக கலைச்சொற்கள். ஸ்ட்ரோம் புயல், லேண்ட்ஃப்ரீஸ் நிலக்காற்று, டொர்னாடோ சூறாவளி, ஜீஃப்ரீஸ் கடல் காற்று, டெம்பெஸ்ட் பெருங்காற்று, ஒயில்விண்ட் சுழல் காற்று. அறிவை விரிவு செய்யணும் தலைப்பில் குயில் பாட்டு ஆசிரியர் பாரதியார். அதோ அந்த பறவை போல சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலை எழுதியது எஸ் ராமகிருஷ்ணன். அப்ப இதுவரைக்கும் 10ஆம் வகுப்பு இயல் 2 பார்த்தோம். அடுத்த காணொளியில் இயல் 3 காணலாம். நன்றி, வணக்கம்.